எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டடி டேபிள், டூர், ஆர்கனைசேஷன் எல்லாமே நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் இருக்கிற ஏரியாவாக பார்த்து நான் வந்து வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி நல்லா வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து வச்சுக்கோங்க. டிம்மாக இருக்கிற ஏரியாஸில் வந்து உங்களோட ஸ்டடி ஸ்பேஸ் வந்து வச்சுக்காதீங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டடி டேபிள் இப்படி தான் இருக்குது. அது வந்து என்னோட டேபிள், சேர், அப்புறம் இது வந்து என்னோட ஸ்டோரேஜ். இதுக்குள்ளே தான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வால்லேருந்தே ஆரம்பிக்கலாம். லவ் எமோஜி வந்து வச்சுருக்கேன். அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பீரோ வந்து ஒயிட் போர்டோட மார்க்கரு இதில் வந்து ஸ்டிக் ஆகும். இதை வச்சுட்டு நான் இந்த டைம் டேபிள் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸ் டைம் டேபிள் அந்த மாதிரி. பட் இது வந்து உண்மையான டைம் டேபிள் கிடையாது. என்னோட கிளாஸ் டைம் டேபிள் தான் நான் இந்த இடத்துல வந்து வச்சுருப்பேன். இப்போ வீடியோ பர்பஸ்க்காக நான் சும்மா ஒரு டைம் டேபிள் வந்து வச்சுருக்கேன். மற்றபடி இந்த இடத்துல என்னோட ஒரிஜினல் என்னோட ஆன்லைன் கிளாஸான டைம் டேபிள் தான் இருக்கும். வாலில் இது இருக்குது. அண்ட் இப்படி வந்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு கோட் வால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் மோட்டிவேஷ்னல் வால் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச மோட்டிவேஷ்னல் இன்ஸ்பிரேஷ்னல் கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரீசெண்ட் அப்டேட் தான். இதுக்கு முன்னாடி இந்த வால் வந்து வெறுமனே எம்டியாக இருக்கும். அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஒட்டிட்ட பிறகு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்ப ஃபேன்சியாலாம் இல்லை, பட் சிம்பிளாக ரொம்ப கிளாஸியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஒரு கோட்டை வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி நவ் பி ப்ரவுட் லேட்டர். அதாவது இப்போ படிங்க, அதுக்கப்புறமா வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுங்கள் உங்களை பற்றி அப்படிங்கிறது. இது வந்து என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் படிக்கிறதுக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி க்யூர் ஃபார் த ஸ்ட்ரகிள் இஸ் டு ஹசில். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கான ஒரே மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹசில் பண்ணுறது. ஹசில்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து புஷ் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து புஷ் பண்ணிக்கிறது, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றது, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கான ஒரு கோட் அப்படின்னு சொல்வேன். நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது எனக்கு ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் யூடியூப் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு. முன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வச்சுருந்தேன் என்னோடய ரொட்டீன் அண்ட் பிளான்ஸ்லாம். 100 days சேலஞ்சுக்கு எவ்ரிடே வீடியோ கொடுக்கறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அப்போல்லாம் நான் இந்த கோட் தான் பார்த்துக்குவேன். ஸ்ட்ரகிளுக்கு வந்து ஹசில் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன. ஸோ அதுதான். அடுத்த கோட் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிடன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். இதுவும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் கோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தோட ரகசியம் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீனில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஓகேவா? ஸோ நம்மளோட டெய்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம வருங்காலமாக மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம டெய்லி ரொட்டீனை கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இன்டென்ஷனலாக இருக்கணும். இப்போ நான் டெய்லி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு இந்த கோட் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்வேன். அது கீழே வந்தீங்க அப்படின்னா இஃப் யூ கெட் டயர்ட் லேர்ன் டு ரெஸ்ட் நாட் டு குவிட். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட். அது எழுதியிருக்காரு. உண்மையிலுமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதாவது ரொம்ப டயர்டாக நம்ம வந்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் பழகிக்கணுமே தவிர அதை வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. ஸோ இதுவும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் ஹேப்பன் ஓவர் டைம் நாட் ஓவர் நைட். ஒர்க் ஹார்ட், ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் பி பேஷண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவும் நம்ம பண்ணுறோமோ அதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரே ஓவர் நைட்டில் நமக்கு வந்து கிடைச்சிடாது. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு உழைங்க, தொடர்ந்து உழைங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து காத்துருங்க அப்படிங்கிறது தான் இந்த கோட். இது வந்து முக்கியமாக எனக்கு வந்து யூடியூப்க்கு ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கிற கோட். ஏன்னா யூடியூப்பில் வந்து எதுவுமே நமக்கு ஓவர் நைட்டில் நடக்காது. நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும். யூடியூப் ரிலேட்டட் கோட் அப்படின்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் ஃபைனல் கோட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் யுவர் டெஸ்க், டை யோர் ஹேர் அப், கிராப் அ காஃபி அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட். அதாவது உங்களோட டெஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணுங்கள், அப்படியே வந்து வாரிக்கோங்க, காஃபி குடிங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். இதுவுமே ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய தடவை பண்ணலாமுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எனக்கு வந்து பிடிக்கும். அண்ட் முக்கியமாக இந்த கோட் நான் வச்சுருக்கிறது இதுக்காக தான். எனக்கு வந்து காஃபி வந்து அவ்வளோ பிடிக்கும்.
ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக தேடும்போது கிடச்சிது, அதனால் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷ்னல் மோட்டிவேஷ்னல் கோட் வால். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணி பிரிண்ட் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து என்னோடய வால். இப்போ வாலில் இருக்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து டெஸ்க்குக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சேர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான டேபிள் கிடையாது. இது வந்து டேபிள் மேட், டிவிலெலாம் வரும் இல்லைங்களா டேபிள் மேட், அந்த டேபிள் மேட் தான் இது. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூ வந்து நான் சீக்கிரமே வந்து போடுறேன். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக பேச வேண்டாம். அது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து என்னோட லேப்டாப் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசஸோட கேமிங் லேப்டாப். ஸ்டடீஸ் மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்பி, டெல் அந்த மாதிரி நிறைய லேப்டாப்ஸ் வந்து ட்ரை கொடுக்கலாம். பட் வந்து நான் வீடியோஸும் எடிட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு நல்லா கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி சர்ச் பண்ணி கேமிங் லேப்டாப் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனுக்காக தான் நான் கேமிங் இருக்கிற மாதிரி இந்த கேமிங் லேப்டாப் வந்து வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கூட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து என்னோட ஒயர்லெஸ் மவுஸ் இருக்குது. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் மேட்டில் வந்து நான் வச்சுருப்பேன். ஒயர்லெஸ் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். இப்போ லாக்டவுனில் எனக்கு எந்த லிங்க்ஸுமே கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே கிளியர் ஆன பிறகு உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரோலிங் சேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இது வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. உங்களுக்கு இதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ப்ராப்பரான ஸ்டடி டேபிள் வைக்காமல் இது வச்சிருக்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சேவ் பண்ணி நான் வாங்கின டேபிள் மேட் இது. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்பரான ஸ்டடி டேபிள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பட்ஜெட் பத்தாது. ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது வந்து நான் டேபிள் மேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டடி டேபிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். என்னோட ஒரு ட்ரீம் டேபிள்னு சொல்லலாம். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து நான் உங்களுக்கு வாங்கிட்ட பிறகு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ரீசன் நான் ஒரிஜினல் ஸ்டடி டேபிள் வைக்காமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். நம்ம எங்கே வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். திடீர்னு ஹாலில் வேணுன்னா ஹாலில், கார்டன் கிட்ட உட்காந்துக்கணும்னா அங்கே உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். வ்ளாக்ஸில் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அதை நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் இருக்குது. இந்த ஆர்கனைசர் ஜாய்ஃபுல் மல்டி கலர் ஆர்கனைசர் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ரிவ்யூ எல்லாமே இருக்கும். இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்டேஷனரி எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கனைசர், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நோட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் நோட் ஃபுல்லாக என்னோட பிளான் ஸ்கிரிப்ட் எல்லாமே இதில் தான் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க புல்லட் ஜேர்னல். இதை பற்றி நான் ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சும்மா ஏதாவது ஐடியாஸ் டூடில் ஏதாவது பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு வெறும் பிளெயின் நோட் வந்து ஒன்று வச்சுருக்கேன். அடுத்து வந்து என்னோட பிளானர் இருக்குது, லைஃப் ஹேக்கிங் பிளானர். அண்ட் இப்போ நான் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க புக் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் சைஸ்டு பிளானர் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக உங்களுக்கு ஓவர்வியூ மாதிரி இருக்கும். இது வந்து ஏதாவது மீட்டிங், அசைன்மெண்ட், சப்மிஷன் அதெல்லாம் இதில் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்து வந்து இது மை டு டூ லிஸ்ட். இதுவுமே நான் இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் நான் எழுதிட்டு அப்படியே இங்கே வச்சுருவேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சுருவேன். இல்லைனா நான் இங்கே பக்கத்துலேயே வச்சுக்குவேன். ஸோ எனக்கு பார்க்க அது பண்ணணும்னு தோணும். இது இருக்குது, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். என்னோட லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பென் ஸ்டாண்ட் இருக்குது. இதில் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச பென்ஸ் அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். தைலம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் இருக்குது. லிப் பாமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லிப் பாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர்ஸில் வந்து இந்த பால் பச்சை கலர், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் என்னோட நியூ ஃபேவரட். நான் உங்களுக்கு ஸ்டேஷனரி ஹாலில் காமிச்சிருப்பேன். இது இப்போ என்னோட நியூ ஃபேவரட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பிளாக் பென், 2 ப்ளூ பென், ஸ்மால் ஸ்கேல், அதுக்கப்புறம் பென்சில் ஷார்ப்னர், 2 ஸ்கெட்ச் பென்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். அப்புறம் இன்ஹேலர், அதுக்கப்புறம் ரோலான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. ரொம்ப எசென்ஷியலாக டக்குன்னு எடுக்கிறதுக்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ராவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்நாக்ஸ் கார்னர். கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுட்டி அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. அடிக்கடி நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். ஸோ ஹெல்த்தியானதும் இருக்கும், அன்ஹெல்தியானதும் இருக்கும். ஸோ குயிக்காக காட்டுறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சோல்ஃபுல்லோட ராகி பைட்ஸ், சாக்கோஸ் இதெல்லாமே வந்து நம்ம பாலில் வந்து ஊற்றி சாப்பிட்றது. அண்ட் நான் நார்மலாகவும் சும்மாவே வந்து சாப்பிட்டுட்ருப்பேன். அப்புறம் இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து 2 குக்கீஸ், ஓரியோ, கேக் பிஸ்கெட்,
அதுக்கப்புறம் பர்ஃபி, பாப்கார்ன் இதெல்லாம் இருக்குது. நான் எப்பவுமே சொல்வேன் ஏதாவது ஒரு ரிவார்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு. என்னோடய ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ஒரு ஃபுட்டி. இப்போ வந்து எனக்கு ஏதாவது இப்போ நான் படிக்கணும் அப்படின்னா ஸோ இதை படிச்சுட்டு நீ வந்து இந்த பிஸ்கெட் சாப்பிட்லாம், இந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு நீ வந்து நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கோ, அந்த மாதிரி தான் நான் எனக்குள்ளே சொல்லிக்குவேன். அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் வந்து சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன். அது உண்மையுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்னோடய ரிவார்ட் சிஸ்டம்னா அது இந்த ட்ரா தான். ஃபுல்லாக என்னோடய ஃபேவரெட்ஸ். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராவில் இருக்குது. ரெண்டாவது ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுற முக்கியமான பென்ஸ் தவிர்த்து மற்ற ஸ்கெட்ச் பென்ஸ் அண்ட் மற்ற பென்ஸ்லாம் இருக்குது. அது நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன், பட் எப்போயாவது தேவைப்படும் அதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஸ்டேப்லர் அண்ட் ஸ்டேப்லரோட பின், அப்புறம் வந்து பஞ்சர் இருக்குது. நான் சொன்னால பைண்டர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய நோட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. பைண்டருக்காக நான் வந்து பஞ்சர் வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சில் வந்து டு டூ லிஸ்ட் வந்து நான் எழுதி முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணுவேல, கிழிச்சு வைப்பேன்ல, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். எப்போவுமே நான் டு டூ லிஸ்ட் வந்து சேவ் பண்ணி வைப்பேன். ஏன்னா அதை பார்க்கும்போது எப்போயாவது ஒரு தடவை அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுக்காக ஸோ இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிசோவில் வாங்கினது. இது நான் ஆல்ரெடி மினிசோ ஹால்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோ செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டி வாட்ச் வந்து ஒரு டப்பா. அதில் வந்து நான் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். குட்டி ஸ்டிக்கி நோட், பெரிய ஸ்டிக்கி நோட்ஸ் அதெல்லாம். ஸோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வச்சுருக்கேன். எனக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். வந்து ஒரு ஆர்கனைசர். இது வந்து நான் அமேசானில் வாங்கினது. 2 வந்து நமக்கு 200 rupees வரும். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா மெடிக்கல் சப்ளைஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தைலம், அப்புறம் ஐ ட்ராப்ஸ், இயர் ட்ராப்ஸ், விளக்கெண்ணெய், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சானிடைசர் வச்சுருக்கேன். நான் எடுத்துக்கிற விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கால்குலேட்டர் வச்சுருக்கேன். ரெண்டாவது லாஸ்ட் ட்ராவில் என்ன இருக்குன்னா நோட் புக்ஸ் இருக்குது. ஸோ நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டில் இருக்கும். அண்ட் மற்ற நோட்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த நோட்ஸ் இருக்குது. அண்ட் கூடவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் ரிலேட்டட் கேலண்டர், அதுக்கப்புறம் சிலபஸ், என்னோடய காலேஜ் நோட்ஸ் அதெல்லாம் நான் இங்கே தான் வச்சு. ஸோ அதில் என்னோடய காலேஜோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால தான் நான் அதை வந்து வீடியோவில் வந்து காட்டல. அதுவுமே வந்து இந்த ட்ராவில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரா வந்து காலியாக இருக்குது. இதெல்லாம் வச்சோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ட்ராவும். அதான் நோட் புக்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது இதில். ஃபைனல் ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோட கேட்ஜெட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 2 ஃபோனுக்கு வந்து அந்த கேஸ் இருக்கும்ல, அந்த டப்பா அதை வச்சு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் இருக்குது, என்னோடய ஃபோனோட சார்ஜர் இருக்குது, அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற மெமரி கார்ட்ஸ், அதுக்கப்புறம் கார்ட் ரீடர்ஸ், பவர் பேங்க், வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, கேமராவோட பவுச், அதுக்கப்புறம் லேப்டாப் சார்ஜர். ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ராவில் இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான் என்னோட ஸ்டடி டேபிள். என்கிட்ட இருந்ததை வச்சு ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்வேன். ப்ளீஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கூட, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ மச் பார்த்ததுக்கு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பாய்.